தற்குறியா? எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ அவங்களாம் தற்கூரி எல்லாம் கிடையாது, அப்படி எல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க. திமுக ஒரு இந்த மாதிரி சொல் இருக்கு, நாம் தமிழருக்கு ஒரு சொல் இருக்கு, அதிமுக ஒரு சொல் இருக்கு, பாஜக ஒரு சொல் இருக்கு. ஆனா இப்ப தலைவர்கள் யாரும் புலம்புறது இல்லை. ஐயோ எங்களை பார்த்து சங்கின்னு சொல்லிட்டான், எங்களை பார்த்து தமிழர்னு சொல்லிட்டான், யாரும் புலம்புறதே கிடையாது. ஏன்னா அது சோசியல் மீடியாக்குள்ள உழவுற ஒரு விஷயம். அதை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் பிரபலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் அந்த விஷயத்தை பண்றாரு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விஜய் உண்மையில் பேசியிருக்க வேண்டியது மெட்ரோ திட்டங்கள் மதுரையிலும் கோயம்புத்தூரிலும் ஏன் நிராகரிக்கப்பட்டது. ஸ்டாலின் சார் ஒரு டிஐபிஆர் எழுத முடியாதா சார்? என்ன சார் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எழுதிருக்கீங்க, அப்புறம் ஒன்றிய அரசு நிராகரிக்க சார் செய்யும். அப்படி பேசியிருந்தீங்கன்னா விஜய் பொது போக்குவரத்து குறித்த ஒரு பார்வை இருக்கு, அதுதான் சரியான தீர்வா இருக்கும். ஏன்னா எல்லோருக்கும் டூ வீலர், எல்லோருக்கும் காரு, எங்க ரோடு புரியவே இல்லை. எல்லாரும் கார் எடுத்து எங்க போவாங்க? நான் சொல்றேன், நீங்க நாளைக்கு ஒருத்தர் கனிமொழித்துறை சொல்றாங்க மணல் கொள்ளை அதிகமாக நடக்குது, இவர் போன்ற ஒரு அமைச்சர் வந்து மணல் கொள்ளையை தொடர்ச்சியா ஈடுபட மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம்? விஜய் கட்சியில இருக்கிறவங்க யார் சொல்லும் கேட்க மாட்டாங்க. விஜயே சொன்னாலும் வண்டி பின்தொடர்ந்து தான் போவாங்க. விஜயே சொன்னாலும் மரத்துல ஏறிட்டு தான் இருப்பாங்க. குழந்தையை தூக்கிட்டு வராது, விஜயே சொன்னாலும் குழந்தையை தூக்கிட்டு தான் வருவாங்க. அது பேர் தற்குறித்தனம். டிஎம்கே டிவிகே இப்படி சொன்னா நான் விஜய் ரசிகர்களை தாண்டி இருப்பவர்களா வாக்களித்து வருவார்களா? செயல்பாடுகள் எங்கன்னு கேட்கிறேன். நீங்க திமுக எதிர்த்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ண விரும்புறீங்கல்ல, அப்ப திமுகவிற்கு ஸ்ட்ராங்கா எதிர்த்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வியை நான் எழுப்புறேன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்ற நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். நேற்று தாவேகாவுடைய உள்ளரங்க கூட்டம் காஞ்சிபுரத்தில் நடந்து முடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 21 நிமிஷம் விஜய் வந்து இந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. அந்த ஒட்டுமொத்த பேச்சையும் எப்படி பார்க்குறீங்க? அதில் ஏதாவது புதிய விஷயங்கள் இருக்கா, இல்லை வழக்கமாக பேசுகிற அதே மாதிரியான ஒரு ஸ்பீச் தான் பார்க்குறேன்? விஜய் அவர்கள் வந்து இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் திருச்சியில் ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு மாதிரி விமர்சனம் வந்தது. அவர் வந்து கிட்டத்தட்ட போக போக திமுக தேர்தல் அறிக்கையெல்லாம் தொட்டு பேச ஆரம்பிச்சாரு. அந்தந்த ஊர்கள்ல என்ன மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாரு. ஒரு மாதிரி மிக்சடா தான் போயிட்டு வந்துச்சு. ஒரு இதுல கொஞ்சம் திருச்சி என்ன சொல்லணும், மைக் ஆடியோ வேலை செய்யலாதனால என்ன பேசாருன்னு தெரியல. அதே திரும்ப அரியலூர் ரிப்பீட் பண்ணாரு. விஜய் ஓரளவுக்கு கேட்சப் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. ரொம்ப வீராவசியமான பேசுறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இந்த காஞ்சிபுரத்துல நடந்த இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சொல்லப்போனா ரொம்ப லிமிடெட் ஆடியன்ஸ்க்கு தான் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாங்க. அதுல வந்து காஞ்சிபுரம் சார்ந்த பிரச்சனை, ஆடியன்ஸ் இல்ல தொண்டர்கள். தொண்டர்களா? சரி, ஓகே. ஏன்னா டிக்கெட் போட்டு கொடுக்கும்போது அது ஆடியன்ஸுங்கிற வார்த்தை நமக்கு வருது. ஏன்னா கியூஆர் டிக்கெட் போட்டு கொடுக்குறாங்க, பிளாக்ல டிக்கெட் விற்காம அப்படின்னு சொல்றோம். பிளாக்ல வித்துருக்காங்களா இல்லையாங்களா இனிமேல் உண்மையெல்லாம் வரும். சோ சரி, தொண்டர்களே வச்சுக்கலாமே, மக்கள் அந்தந்த ஊர் சார்ந்தோம். ஏன்னா நான் பேசினேன், நிறைய பேர் பேசும்பொழுது அந்த ஊர்ல இருந்து ஒவ்வொரு மக்கள் தான் வந்தாங்க, நிர்வாகிகளுக்கு கூட இடமே கிடைக்கல அப்படின்லாம் சொல்லி பேசினாங்க. அதுல மிக குறிப்பாக விஜயை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப அதீத ஆர்வம் உள்ள மக்களை தான் தேர்ந்தெடுத்து உழைச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. எனக்கு வந்து இந்த கண்டென்ட் ஓவராலா பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் வந்து உண்மையிலேயே இந்த மாற்றம் எல்லாம் நிகழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல பேசுகிறாரா, விஷயங்களை புரிந்து கொண்டு பேசுகிறாரா, இல்ல ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, அந்த ஸ்கிரிப்டை வந்து முடிஞ்சளவு மனப்பாடம் பண்ணிடுவோம், முடியாததை நம்ம பார்த்து படிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த மூட்ல இருக்காரா அப்படிங்கிறதா மறுபடியும் என்னை போன்றவர்களுக்கு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவரே என்ன சொல்றாரு, முதல்ல ஆரம்பிக்கிற இடம் என்பது கொள்கை இல்லாத கட்சி அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இவங்க தான் ரொம்ப கொள்கை வச்சிருக்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க. நம்ம தான் அடிப்படை கோட்பாடான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டோமே, இதை விட வேற என்ன சொல்றது அப்படிங்கிறத கேட்கிறேன். அவருக்கு என்னென்ன பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு கோட்பாடுதான் என்ன, கொள்கை தான் என்னன்னு ரொம்ப எளிமையா நான் சொல்றேன். கோட்பாடுங்கிறது ஒரு பொது சிந்தனை. அவரே சொல்ற மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது ஒரு பொது சிந்தனை. அந்த பொது சிந்தனை யாரோட பயன்படுத்தலாம். அந்த கோட்பாட்டிற்கான வழிமுறைகள் நான் கொள்கையா பார்க்கின்றேன். சில வழிமுறைகள் என்ன இருக்கலாம், சமூக நீதி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு வழிமுறையாக இருக்கும். சமூக நீதிங்கிறது நான் ரெண்டு விதமா பார்க்கிறேன். ஒண்ணு கட்சிக்குள்ளான சமூக நீதி, இன்னொன்னு வெளியில வந்து சமூக நீதி எந்த அளவுக்கு காப்பாற்றுறதுக்காக இந்த கட்சி வந்து அறிக்கையோ இல்ல செயல்பாடுகளோ செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, நேற்று வந்து மிக முக்கியமான குற்றச்சாட்டு, நான் ஏன்னா இன்னுமே தாவேக்கால இல்லைன்னா கூட தாவேக்கை சொன்ன தோழர்கள் நிறைய பேர் இன்னுமே என்னதான் ஒரு அவென்யூவாஸ் நிறைய பேர், சார் இதெல்லாம் சொல்லுங்க சார், இதெல்லாம் பேசுங்க சார், நீங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. நேற்று வந்து மாவட்ட செயலருடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற இணை செயலர்கள், துணை செயலர்கள் எல்லோருமே நாங்களாம் அவமானப்படுத்தப்பட்டோம். எங்கெல்லாம் வந்து நீங்களாம் யார் வசனம், நான் சொல்றது காஞ்சிபுரம் மாவட்டம், வேற மாவட்டம் இல்ல, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், நாங்களும் அவமானப்படுத்தப்படுறோம். ஏன் அவமானப்படுத்தப்படுறீங்க? ஏன்னா எங்கள்கிட்ட வாங்க வேண்டிய காசு எல்லாமே வாங்கி முடிச்சிட்டாங்க. இனிமேல் எங்கள்கிட்ட காசு வாங்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. புசியார் தளத்தையும் முடிச்சிட்டாரு, மாவட்ட தளத்தையும் முடிச்சிட்டாரு. அதனால ஒன்றியத்தை மட்டும்தான் இன்னைக்கு அவங்களுக்கான பவர் கொடுத்து, ஒன்றிய செயலர்கள் நீங்க மட்டும் வாங்க, நீங்க உங்களால எவ்வளவு ஆட்களை திரட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது விஜய்க்கு எவ்வளவு தூரம் தெரியுங்கிறது எனக்கு தெரியல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றது அந்த சமூக நீதி தன்னோட கட்சியில் பாதுகாக்கப்படுகிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி.
இரண்டாவது கேள்வி, விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்குமே வந்து ஆணவ படுகொலைக்கு எதிர்த்து விஜய் பேசினார். மறுபடியும் ரொம்ப தெளிவா சொல்றேன், விஜய் பேசுகிறாரான்னு கேட்டீங்கன்னா பேசுவதற்கு தயாராகவே இல்லை. அவர் வந்து இன்னும் சொல்ல போனா ஆணவ படுகொலை அந்த ஒரு படுகொலை நடக்கவில்லை, தொடர்ச்சியா வெவ்வேறு இடங்கள் நடந்துட்டு இருக்குங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு. ஆதவ ஒரிஜினா வந்து தலித்துகளுக்காக நிறைய குடும்பப்படுத்தப்படுறாங்க, தலித்துகளுக்கு நாங்க வந்து நிற்கிறோம்னு சொல்றாரு. ஆதவ ஒரிஜினா பேசுற விஷயங்களை கூட விஜய் பேசுறது இல்ல. சமூக நீதினு பேசும்பொழுது எந்த சமூக நீதியை விஜய் காப்பாத்துறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. மதுரை மாநாட்டில் பேசுறது பார்க்கிறது, இப்ப பேசல, உடனே நம்ம செயற்குழுல நாங்க தான் தீர்மானம் போட்டோமே அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் சொல்லுவாங்க. சமூக நீதியை உரத்து பேசுகின்ற விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சமூக நீதி பார்வை என்ன? அப்போ இப்படிப்பட்ட கட்சியை வந்து உங்களோட கொள்கை என்ன அப்படின்ட்டு இயல்பாகவே எல்லோரும் கேட்கத்தான் செய்வார்கள். இந்த பக்கம் என்ன சொல்றாரு, திமுக வந்து கொள்கைன்னு கொள்ளையடிக்கிற ஒரு கும்பல். நான் கூட சொல்றேன், நமக்குமே அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமைச்சர்கள் மேல ஈடு எல்லாம் வருது, அது அரசியலா இல்ல அதுல ஒரு காரணம் இருக்கான காரணம் இருக்குங்கிறத நம்ம சிலர் பாக்குறோம். டிரான்ஸ்பரண்டா இல்ல, நீங்க வேலைக்கு எடுக்கிறதுல நிறைய பேர் லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இதை எதிர்க்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்னும் ஆட்சி அமைக்கல, ஒரு சட்டமன்ற உறுப்பினரையே கவுன்சிலர் கூட உருவாக்கல. அந்த கட்சிக்குள்ள ஊழல் மயம் இல்லாமல் இருக்கின்றதா? அவர் ரொம்ப நேர்மையாக தூய்மையாக இருக்கின்றார். இது ஏன் நான் கேட்கிறேன்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாட்சியை மக்கள் நம்பி கொடுக்குறாங்க, அதற்கு முன்னாடி ஏன் இது அரசியல் கட்சியாக பதிவு செஞ்சு நீ வரணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சிகள் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டு அதுல நீ தன்மையா நடந்து அதுல ஒரு லீடரான ப்ரூவ் பண்ணி அதுல நேர்மையாவும் தூய்மையாக இருந்தீங்கன்னா மக்கள் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா அவரே முன்வைக்கிற மாதிரி இது ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு கொடுப்பாங்க. நான் சொல்றேன் இல்லையா, நான் முதல்ல சொன்னது ஒன்றியத்துக்கிட்ட நீங்க வந்து மாவட்ட செயலாளர்களுடைய மாவட்டத்துல இருக்கிற மற்றவரோட இல்ல, ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், வேண்டிய அளவுக்கு புகழ் பணம் எல்லாம் வந்திருக்கு, இனிமே நேத்து கூட்டத்தை கூட சொல்றாரு, உங்களுக்கு நல்லது செய்யறத தவிர எனக்கு வேற எந்த விதமான நோக்கமும் இல்லை அப்படின்றாரு சார். இல்ல, நான் விஜயை தாண்டி நீங்க என்னதான் வந்து மேலூர் விஜய், மதுரை தெற்கு விஜய், மதுரை மேற்கு விஜய்னு சொல்லி சொன்னீங்கனாலும் 233 பேர் விஜயோட சேர்த்து, என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்துன்றது விஜய் எலெக்ஷன் நிக்க மாட்டார், அது அப்புறம் அந்த டிபேட்டுக்கு அப்புறம் வருவோம். நீங்க 233 பேர் விஜய் நிற்கிறார் அப்படிங்கிற கணக்குல 233 பேரும் அதுல இருந்துதான் அமைச்சர் பெருமக்கள் இவரே சொல்ற மாதிரி ஆட்சி அமைச்சிட்டாங்க. 150 ஜெயிச்சிட்டாங்க, இல்ல 160 இல்ல ஃபுல்லாவே ஸ்வீப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல தான் வரப்போறாங்க. இதே கருத்தோட தான் விஜய் எப்படின்னா, விஜயோட கேரியரை உச்சத்தை பார்த்துட்டாரு, அவர் பார்க்காத பணம் இல்ல, எவ்வளவு கோடிக்கணக்கான பார்த்துட்டாரு, கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்காரு, அவருக்கு ஒரு பணம் ஒரு துச்சமா கருதுறாருன்னு வச்சுக்கலாமே. இதே மாதிரிதான் மற்ற மாவட்ட செயலாளர்கள் இருந்து மந்திரிகள் ஆகப்போர்களும் இருக்கிறார்களா? ஏன் டாப்ல இருக்கிற பொதுச் செயலாளரான புஷி ஆனந்தும் இதே நோக்கத்துல தான் இருக்காரா? நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு புஷி ஆனந்த் இன்னைக்கு இந்த காஞ்சிபுரம் மீட்டிங் அப்புறம் சொல்லிருக்காது, டிசம்பருக்குள்ள எப்படியாவது சேல்ஸ் பண்ணி கொடுங்க, மாவட்ட செயலர்கிட்ட கொடுத்துரு இன்ஸ்ட்ரக்ஷன், 234 சீட்லையும் எப்படியாவது ஆளை பிடிச்சு 2 கோடி ரூபாய் வாங்குங்க, நம்ம இந்த நேரத்துல சம்பாதிச்சாதான் உண்டு, இது விட்டு சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறது புஷியான. மறுபடியும் நீங்க அது தகவலாக நானும் சொல்றேன், நீங்க வந்து புஷியான இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து எல்லாத்தையும் சம்பாதிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இது எவிடன்ஸாவே நிறைய இடத்துல தெரியும். இணை செயலாளர், துணை செயலாளர், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர்கள்லாம் 5 லட்சம் 10 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் அப்படின்ட்டு வாங்கி போட்டாங்க. ஒன்றிய பொறுப்புகள் இன்னைக்கு வரைக்கும் ஏன் அறிவிக்கலன்னா, அதை அறிவிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் காசு வராதுங்கிறதுனாலதான் கிளையை மாவட்டத்தை உடைச்சாச்சு, அடுத்து ஒன்றியத்தை உடைக்கிறதுக்கான வேலைகள் பார்க்கறாங்க, அப்புறம் கிளையை உடைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கறாங்க. அப்போ இந்த ஊழல் மயம் என்பது இந்த கட்சியில் இருக்கிறதா? சரி, அவர் மட்டும் தான் அப்படி இருக்காரா? இல்லைங்க, அந்த கட்சியில தலைமையில செயலர் ராஜசேகரன் இருக்கார், அவர் தான் அவரோட பினாமியா இருக்கார். ராஜகுமார் தம்பி இருக்கார், அவர் தான் இவரோட பினாமியா செயல்படுறாரு. இன்னொரு ஈரோடு வெங்கடேஷ் நினைக்கிறார், கண்ணாடி போட்டு சுத்துவார். இவங்க எல்லாம் உங்களுக்கு பேர் இருக்காங்க, ராக் பீச், சில்வர் பீச் பேர் வச்சிருக்காங்க. யார்கிட்ட பணம் கொடுக்கணும், எங்க போய் பணம் கைமாறும் அப்படிங்கிற முதற்கொண்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு மாஃபியா மாதிரி இவங்க செயல்பட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். முழுக்க ஊழல். விஜய் நான் மறுபடியும் சரி, விஜய் வந்து உண்மையிலேயே விஜய்க்கு அந்த நோக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஊழல் செய்யக்கூடாது, நேர்மையா ஆட்சி கொடுக்கலாம் இருக்கலாம். விஜய் மட்டும் சரியாக இருந்தால் போதுமா, அல்லது விஜயோடு பதவியேற்க போகின்ற மற்ற அமைச்சர்கள் மற்றவர்களுக்கும் இந்த நோக்கம் இருக்க வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறதா கேள்வி. விஜய் அவரை நம்பி தான் என்ன நம்பி வாக்களிங்கன்னு சொல்றாரு, அவரை தான் பிளச் பண்ணிக்கிறாரு, அவருடைய முகத்தை தான் முன்னிறுத்துறாரு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாரையும் அவர் சரி பண்ணிக்கலாம் இல்ல, என்ன நம்பி வாக்களிங்க, நான் ஒரு தூய்மையற்ற நிர்வாகம் உங்களுக்கு தரேன், நான் தான் இந்த கட்சியோட முகம்னு அவர் அதை தானே கிளைம் பண்றாரு. கரெக்ட் தான். நான் என்ன சொல்றேன், தன்னோட கட்சியில இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் யார் யாரு காசு வாங்குறாங்கன்னு தெரியாத விஜய் ஆட்சி அமைச்ச பிறகு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாரா? நீ கட்சியிலே நீ நேர்மையா இல்லைங்க, அதுதான் எனக்கு பிரச்சனை. இன்னைக்கு கட்சியில இருக்கிற ஒவ்வொரு பொறுப்புகளும் விற்கப்படுகிறது. நீ எந்த போஸ்ட் உனக்கு வேணும், சில பேர் என்கிட்ட கேட்கறவங்க, சார் எவ்வளவு காசு செலவான, இன்னைக்கு வரைக்கும் கேட்கறாங்க, சார் காசு செலவானாலும் பரவாயில்ல சார், நான் வந்து எனக்கு முடிச்சு கொடுங்க சார், அப்பா நம்ம ஆள் கிடையாது, கட்சிக்குள்ள இருந்தபோது சரி இப்பயும் சரி, உனக்கு எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றேன்னா யார்கிட்ட பேசணும், நான் ஒரு கை காமிச்சு விட்டுறேன், நீ போய் மாடு சார்கிட்ட பேச, அது வேணா நான் பண்றேன், ஆனா இந்த வேலை பண்ணாதீங்க, இந்த வேலை யாருமே நான் என்கரேஜ் பண்றதில்ல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எல்லா பொறுப்புகளும் விற்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. நான் சொல்றேன், நீங்க நாளைக்கு ஒருத்தர் கனிமொழித்துறை விஜய் சொல்றாரு, மணல் கொள்ளை அதிகமாக நடக்குது,
இவர் போன்ற ஒரு அமைச்சர் வந்து மணல் கொள்ளையை தொடர்ச்சியா ஈடுபட மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம்? நான் சொல்றேன்ல, ஈடுபடக்கூடாது, ஈடுபட மாட்டாங்கிறது தானே அவருடைய நிலைப்பாடா இருக்கு. இங்க தூய்மையான ஒரு நிர்வாகம் தானே எங்களுடைய கொள்கைன்றாரு. இல்லையே, அவன் சொல்றேன் இல்லையா, உங்களுடைய கட்சி நிர்வாகத்திலே தூய்மை துளி கூட இல்லையே. நான் கொஞ்சம் அரசல் புரசலா இருந்தா பரவாயில்ல, துளி கூட இல்லையே. இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலர் நெட் கேஸ் 35 லட்சம் ரூபாய் கார் எடுக்கிறாங்க. ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்தவர் வந்து 10 பவுன் சங்கிலி போட்டிருக்காரு, 10 விரல்ல மோதிரம் போட்டிருக்காரு. நான் எல்லா மாவட்ட செயலையும் சொல்றேன், சம்பாதிக்க தெரிந்த மாவட்ட செயலர் எப்படி சம்பாதிக்கணும்னு வேலை பாக்குறாங்க. ஆளை பிடிச்சி கொண்டு வராங்க, சார் 2 கோடி வட்ட வாங்கிக்கங்க, எதுக்குப்பா நீ இந்த தேர்தல் சீட்டு கொடுக்க 2 கோடி வாங்கிக்கங்க. இது வந்து பஞ்சாயத்தாய் சில பேர் நீங்க கூட்டணி போறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. இவங்க வந்து எப்படி 2 கோடி கொடுக்கறது, திரும்ப காசை கேட்கிற நிகழ்வுகளும் படைவுல நடந்துட்டு இருக்கு. அது இல்லாம மறுபடியும் நீங்க 2 கோடி வாங்கிட்டு வா, 10 லட்சம் வாங்கி, 20 லட்சம் வாங்கி, 25 லட்சம் வாங்க அப்படின்னு சொல்றவங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் ஆயிடுது. அப்போ நீங்க இவ்வளவு நம்பி இவங்களே நிக்கணும் வச்சுக்கோங்களேன். வேற புதிய வேட்பாளர்களா விஜய் போடுறாரு, இந்த புதிய வேட்பாளர்களையும் புஷியான 2 கோடி ரூபாய் வாங்குறாரு. நீங்க 2 கோடி திருப்பி கொடுக்க போறது கிடையாது, கட்சிக்கு நீங்க கொடுக்கணும், எனக்கு கொடுக்கணும் சொல்லி வாங்கிறாரு. அது நான் சொல்றது ஒயிட்டாலாம் வரல, அக்கௌண்ட்டுக்குலாம் வரல, புஷியானதுக்கு போய் சேருது. அப்போ இந்த 2 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவோம். நாளைக்கு வந்து இல்ல விஜய் முகத்தை பார்த்தாலே தெரியும் ரொம்ப நேர்மையானவர், நானும் நேர்மையானவரா மாறிட்டேன், இன்னைக்கு இருந்து நேர்மையானவரா மாறிட்டேன், இவ்வளவு நாள் எப்படி இருந்திருக்கலாம். சரி, அதை விடுங்க. இந்த ஈவெண்ட் முதல்ல எதுக்கு இங்க காஞ்சிபுரத்துல இருக்கிற அந்த கல்லூரியில் நடக்கணும்? நீ யோசிச்சு பாருங்க. காஞ்சிபுரத்துல எவ்வளவு இடங்கள் இருக்கு விஜய். அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து அவங்க கட்சியில இருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு வெளியில நடத்த முடியல, ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் நீங்க சொல்ற இல்லையா? நீங்க சரி, போன வாட்டி அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு கரூர்ல நடத்தினாரு, அது வந்து கட்சிக்காரங்களா? இல்ல, அது காசு கொடுத்து அவங்களே சொன்னாங்க, இவ்வளவு செலவு எல்லாம் போட்டாங்க, இத்தனை கோடி இத்தனை லட்சம் தளபதி செலவு செய்கின்றார். அதே தளபதி இப்ப காஞ்சிபுரத்துல கரூர் மக்களை கூட பாக்கல, புதிய மக்கள் சந்திப்பு தான் நிகழ்த்துறாரு, வெளியே கூட போகல, பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க சீட்டர் தெளிவா சொல்றாரு, இதே பிரைவேட் இடத்துல நாங்க நடத்துற இன்டிமேஷன் கொடுத்தா போதுங்க, பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இதே மாதிரி 100 மண்டபம் இருக்குமே காஞ்சிபுரத்துல. ஏன் பரந்தூருக்கு முதல்ல மக்கள் சந்திக்கிறது மண்டபம் தானே பிக்ஸ் ஆனிச்சு, அதுக்கு பிறகு தானே வெளியே நின்று பேசினாரு. அப்ப ஏன் நடத்தலன்னா, இன்னைக்கு இந்த கட்சியில இருக்கிற மரிய வில்சன் என்ன சொல்றாரு, ஆதவர்ஜுனா நான் காசு கொடுக்குறேன், என்னால காசு கொடுத்து மாறல, அப்ப நான் ஒருத்தரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு மரிய வில்சனை கூட்டிட்டு வர்றாரு. மரிய வில்சன் அவரும் காசு கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க காசு வாங்கினீங்கல்ல, எனக்கு பிசினஸ் பண்ணி கொடுங்க. என்னப்பா பிசினஸ் பண்ண? விஜய் கூட்டிட்டு வந்து என் காலேஜ்ல பேச வைங்க. இதுதான் இன்னைக்கு நடக்குது. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்துதான் நாளைக்கு வந்து தூய்மையான ஆட்சியை கொடுக்க போறாங்களா? சார், இதுல நீங்க ஏதோ ஒரு கல்லூரி விழாவுக்கு, ஆண்டு விழாவுக்கு நீங்க கெஸ்ட் பிடிச்சி கூட்டிட்டு வா, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்ற மாதிரி, அவர் கட்சி நிகழ்ச்சியை அந்த கல்லூரியில, அந்த கட்சியோட பொறுப்புல இருக்கிற ஒருத்தரோட கல்லூரியில நடத்துறாரு. இதுக்கு என்ன, இதுல எப்படி நம்ம பணம் கைமாறுதுன்னு எப்படி நம்ம சொல்லிட முடியும்? இல்ல நான் பணம் சொல்லல, இது வந்து பிசினஸ் நடக்குது நான் சொல்றேன். நீங்க நாளைக்கு இந்த கல்லூரிக்கு விஜய் வந்தார், இதை வந்து அட்மிஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. விஜய் வர்ற கல்லூரிங்க, விஜய் அப்பப்ப வருவாரு, இதெல்லாம் பண்றதுக்கு அவங்க பிசினஸா பயன்படுத்திக்கிறாங்க. எனக்கு விஜய்க்கு நான் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கேன், நான் வந்து இந்த கட்சிக்கு செலவு பண்றேன், எனக்கு கைமாற ஏதாவது பண்ணுங்க. நான் சொல்லுங்க, நீங்க நான் சொல்றது தப்பா இருக்கலாம், தப்பா வச்சுக்கோங்களேன். இந்த பெயர் வராமல் இருக்க வேண்டும், இது நான் மட்டும் சொல்லல, நிறைய பேர் பேசுறதுக்கு நான் பேசுறேன். இந்த பெயர் வர வேண்டாம் என்று நீங்கள் தவிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பிரைவேட்டா, இப்ப பரந்தூர்ல எனக்கு தெரியும், பரந்தூர்ல விஜய் காசு கொடுத்து, ஆனா அது காசு சரியா போட வச்சுக்கோங்களேன், அது தனி கதை. விஜய் ஆனா காசு கொடுத்து, மண்டபத்துக்கு காசு கொடுத்து, வேனுக்கு காசு கொடுத்து, அந்த மாதிரி தான் வச்சு மக்கள் அழைச்சிட்டு வர்றது முதல்ல அவர் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். இதே மாதிரி பண்ணிருக்கலாமே, ஒரு சிக்கல் வந்திருக்காதே, ஓகே பரவாயில்ல, பாரு விஜய் பாருங்க மறுபடியும் தன்னோட கையில வந்து காசு எடுத்து போட்டாருப்பா அப்படின்னு சொல்லிருக்கலாமே. இந்த கல்லூரி ஏன் நடக்கிறது அப்படிங்கிறது. இன்னொன்னு, காஞ்சிபுரத்துல எவ்வளவோ மண்டபங்கள் இருக்கு, எவ்வளவு தனியார் இடங்கள் இருக்கிறது. நீங்க எப்படி சேலத்துல ஒரு பர்மிஷன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணீங்களோ, அதே மாதிரி காஞ்சிபுரத்திலையும் கேட்டிருக்கலாம். நீங்க எஸ்ஓபி சொல்ல முடியாது, எஸ்ஓபி இன்னுமே அமலுக்கு வரல. அப்ப சேலத்துல ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி காஞ்சிபுரத்திலையும் கேட்டு, அதற்கு பிறகு காவல்துறை வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம். நீங்க நேரடியாக இந்த கல்லூரியில் நீங்க இது கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக போயிட்டு இருக்கு. அவர் கேட்கிறார், என்னோட கல்லூரியில ஒரு நடத்தணும், ஃபங்க்ஷன் நடத்தணும், நீங்க அவர் கூட்டிட்டு வாங்க. அது என்ன வேணாலும் பேர் வச்சு மக்கள் சந்திப்பு வச்சுக்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. உண்மையிலே நீங்க விஜய் நடத்துற மற்ற மக்கள் சந்திப்புகளும் இதுக்கே வித்தியாசம் இருக்குல்ல. ஏன் லிமிடெட் கிரௌடா, நீ பெரிய கிரௌடே பிடிங்க, ஒரு 10,000 பேர் இருக்கக்கூடிய மண்டபமா பிடிங்க, 10,000 பேருக்கு QR கோடு கொடுங்க, அவங்களை வர வைங்க. நீங்க அப்படி பண்ணீங்கன்னா பரவாயில்லப்பா, விஜய் வந்து மக்கள் சந்திப்பு நடத்துறாரு, ஒரு பிரைவேட் இடத்துல அவர் பிளைட்டுக்கு செலவு வேண்டிய அவசியம் இல்ல, அந்த காசெல்லாம் இதுக்கு போடுறாருன்னு சொல்லலாம். இதுல நடக்கிறது அவர் அப்பட்டமான பிசினஸ். பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஒரு நேர்மையான ஆட்சி கொடுக்க போறாங்க. நீங்க என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமான ஆட்சி நடக்குது, ஊழல் ஆட்சி நடக்குது. சரிங்க, அதுக்கு என்ன மாற்று? அதை விட மோசமான ஊழல் ஆட்சி. அதுதான் இன்னைக்கு நீங்க ஆன்சரா சொல்றீங்க. உங்கள்கிட்ட நேர்மை, தூய்மை, ஏதாவது நிர்வாக ரீதியான புரிதல் ஏதாவது இருந்திருந்தா ஓகே பரவாயில்லைங்க, திமுக அழியிருங்க, திமுக ஒழியிருங்க, நம்ம வந்து விஜய் தான் கொண்டு வரணும். உங்கள்கிட்ட எதுவுமே இல்லையே. உங்கள்கிட்ட என்ன புரிதல் இருக்குன்னு கேட்கிறேன். நீங்க வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறீங்க, அந்த வாக்குறுதிகள்ல நான் ஏன் வந்து கேட்கறதுக்கே எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சுன்னா, எல்லோரும் பேசுறதா மறுபடியும் ஒரு பேசுறாரு. நீங்க எங்க வித்தியாசப்படுத்தலாம்னா, அதை என்னோட செயல் திட்டம் இப்படித்தான், நான் வந்து என்ன சொல்றேன், நான் வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க போறேன். ஒரு பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்த ஒருத்தர் எப்படி உருவாக்குவீங்க நீங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த வேலை வாய்ப்புங்கிறது
இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கட்சிகளும் நான் வந்தா 10 லட்சம் வேலை வாய்ப்பு, நான் வந்தா 50 லட்சம் வேலை வாய்ப்பு, நான் வந்தா 10 கோடி வேலை வாய்ப்பு, மோடி முதற்கொண்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனா இது பெரிய சேலஞ்சா இருக்கா இல்லையா? பெரிய சேலஞ்சா இருக்கு, எல்லாருமே பெரிய சேலஞ்சா இருக்கு. விஜய் என்ன செயல் திட்டத்தின் மூலியமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுக்கும். இல்ல அதுக்கான செயல் திட்டங்களை தேர்தல் அறிக்கையில கொடுப்போம்னு சொல்றாரு. ஏன் அவசரப்படுறீங்க? அதுக்கான செயல் திட்டம் தேர்தல் அறிக்கையில வரும். நீங்க வேலை வாய்ப்பு திட்டத்தை பாக்குறீங்க, ஆனா ஒரு வீட்டுக்கு ஸ்கூட்டர்ன்றாரு, எல்லாருக்கும் வீடு இருக்கிறத என்ஷோர் பண்ணுவோன்றாரு. இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய அளவுக்கு ரீச் ஆகிற திட்டங்கள் இல்லையா? நான் ஒண்ணு கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்கூட்டருக்கு வருவோம், இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியாவது இதை சொல்லாம இருக்காங்களா? அந்த தேர்தல் அறிக்கைய நான் வந்து நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரு வீடு கொடுப்போம் ஒண்ணு சொல்லிட்டாங்க. சொல்லிய பிறகு திமுக அதிமுக 2 பேருமே வச்சுக்கலாம். இவங்க இது வரைக்கும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளாமல் இருக்கிறாங்களா? இல்ல செயல் திட்டம் ஏதாவது இல்லாம இருக்கா? நீங்க தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் இன்னைக்கு பேர் முதலமைச்சர் வந்த பிறகு, ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் பேரை மாத்திட்டார். அவங்களோட முக்கியமான பணி என்ன? சென்னையில மட்டும் நான் சொல்றேன், கூவம் ஓரம், அடையாறு ஓரம் இருக்கின்ற மக்கள் யாரெல்லாம் நீர்நிலைகள் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் புறம்போக்குல இருக்கிறாங்களோ, இவங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்தை காலி பண்ணி செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், அத்திப்பட்டு போன்ற பல இடங்களை டிஸ்பிளேஸ் பண்றாங்க. இந்த வேலைகள் இவங்களுக்கு எதுவும் காசெல்லாம் வாங்காம நீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாதுங்க, நீர்நிலைகள் கோர்ட்டோட ஆர்டர் இருக்கு, நாங்க வந்து சூழலியல் சார்ந்து நாங்க இந்த விஷயத்தை பண்றோம் அப்படின்னு பண்றாங்களா இல்லையா? பண்றாங்க. இதை தாண்டி சென்னையில இருக்கிறவர்த்தர் இல்ல எந்த ஒரு மாவட்டம் வேணாலும் எடுத்துக்கங்க, குடிசை மாற்று வாரியம், அதாவது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், சார் எனக்கு ஒரு வீடு இல்ல சார், அப்ளிகேஷன் போட்டீங்களா? போடலாம். போட்டா என்ன, ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் எடுத்துட்டு போய் காமிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு வீடு வேணும்னா ஒரு 10% பெனிஃபிஷியரி ஃபண்ட், அதாவது பயனாளர் நிதியாக நீங்க கட்டணுங்க. மீதி 90% கவர்மெண்ட் பாத்துக்கும். ஏன்னா நீங்க அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கீங்க, உங்கள்ட்ட வேற எங்கேயும் வீடு இல்ல, உங்களோட பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறீங்க. இது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் திட்டம். நான் சொல்றது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு, புறம்போக்கு இடங்களில் வாழ்பவர்களுக்கு இது இருக்கிறது. இப்போ விஜய் எல்லோருக்குமான வீடுன்னு சொல்லும் பொழுது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு சொல்கிறாரா அல்லது மிடில் இன்கம் குரூப்புக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? ஒருவேளை தகுதியின் அடிப்படையில் அப்படின்னு கூட தேர்தலுக்கு அப்புறம் மாத்தலாம் சார். ரைட்டுங்க, ஓகேங்க. நான் சொல்றேன், அப்ப இது இல்லாம எப்படி இது? அதாவதுங்க, இன்னைக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தொடர்ச்சியா நீங்க ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கலாம், முதலமைச்சர் இந்த வீடுகள்லாம் திறந்துக்கும் பொழுது நாங்க இந்த மாவட்டத்துக்கு 100 கோடி ஒதுக்குறோம், அந்த மாவட்டத்துக்கு 250 கோடி ஒதுக்குறோம், வீடுகள் தொடர்ச்சியா கட்டிட்டே இருக்கிறாங்க, தொடர்ச்சியா மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்க வந்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தோட மோட்டர் நினைக்கிறீங்கன்னா, ஏழையின் சிறப்பில் இறைவனை காண்கின்றேன். இது கலைஞர் இருந்த காலத்தில் குடிசைகள் எல்லாம் கோபுரங்களாக மாறணும்னு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். இன்னைக்கும் நீங்க ஆபீஸ் பீச்சுக்கு எத்தாப்புல சிறப்பா செயல்பட்டு இருக்கு. சென்னையில ஹெட் ஆபீஸ் சொல்றேன், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த அலுவலகம் இருக்கு. நீங்க போய் இன்னைக்கும் அப்ளிகேஷன் கொடுக்கலாம், வரலாம். விஜய் என்ன செய்ய போறாரு எனக்கு புரியலையே. விஜய் புதுசா ஏதாவது செய்யறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்ல எல்லோருக்கும் அந்த இலக்கு நோக்கி தாங்க போயிட்டு இருக்காங்க. ஓவர் நைட்ல விஜய் வந்து தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களுக்கும் இதில் யாராருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவருக்கு நாளை முதல் வீடு அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா விஜய்க்கு அது புரிதல் இருந்தா அதை சொல்ல மாட்டார். ஒண்ணு ஸ்கூட்டர், நான் கேட்கிறேன், நீங்க ஏற்கனவே ஓரளவுக்கு நீங்க வந்து இந்த செல்போன்ஸ், ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் கணக்கெல்லாம் அடிக்கும் போது நிறையவே ஸ்கூட்டர்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய 2 வீலர் சேல்ஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா உலகத்துல இருக்கிற பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, பொது போக்குவரத்தை ஜாஸ்தி பண்ணணும், இந்த மாதிரி ஸ்கூட்டரு, இந்த மாதிரி காரு, இந்த போக்குவரத்து எல்லாம் குறைக்கணும். 2 காரணம். ஒண்ணு, இன்னைக்கு வந்து சூழல் சார்ந்த ஒரு பிரச்சனை வருது, நிறைய வந்து பொல்யூஷன் ஆகுது. அதனால 10 வருஷம் ஆனா வண்டியை ஸ்கிராப் பண்ணு, 15 வருஷம் ஆனா ஸ்கிராப் பண்ணு. நீங்க பாருங்க எவ்வளவு கொடுமையா. நீங்க வந்து எஃப்சி வாங்குறதுக்கு 20 வருஷம் ஓல்டான வெஹிக்கல்னா 10 மடங்கு ஏத்தி வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து விஜய் பேச யாருமே பேசல. நீங்க வந்து போக்குவரத்துல இருக்கிற இந்த வேன் சம்பந்தப்பட்ட பெருசா அடி வாங்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் உண்மையில் பேசியிருக்க வேண்டியது, மெட்ரோ திட்டங்கள் மதுரையிலும் கோயம்புத்தூரிலும் ஏன் நிராகரிக்கப்பட்டது? ஒன்றிய அரசு கேள்வி கேட்டிருக்கணும். இல்ல திமுக தான் எனக்கு அடிக்கணும். ஓகே, திமுக என்ன ஸ்டாலின் சார் ஒரு டிஐபிஆர் கூட எழுத முடியாதா சார்? என்ன சார் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எழுதிருக்கீங்க? அப்ப ஒன்றிய அரசு நிராகரிக்கிறதா சார் செய்யும். அப்படி பேசியிருந்தீங்கன்னா விஜய் பொது போக்குவரத்து குறித்த ஒரு பார்வை இருக்கு, அதனால சரியான தீர்வா இருக்கும். ஏங்க எல்லோருக்கும் 2 வீலர், எல்லோருக்கும் காரு, எங்க ரோடு வச்சுக்கிற புரியவே இல்லை. எல்லாரும் கார் எடுத்துட்டு எங்க போவாங்க? தமிழ்நாடு வந்து இருக்கிற இந்தியா வந்து நம்பர் 1 இன் ஆக்சிடென்ட்ஸ் கண்ட்ரில, தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட் ஆக்சிடென்ட்ஸ்ல. இது குறித்தெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? எல்லோருக்கும் 2 வீலர். நீங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த திட்டம் கொண்டு வந்தார், எல்லாருக்கும் ஸ்கூட்டி, மகளிருக்கான ஸ்கூட்டின்னு திட்டம் கொண்டு வந்தார். செயல்படுத்த முடியல அவங்களால. அது செயல்படுத்த முடியாம அவங்க கொஞ்சம் பேருக்கு பயனாளர்களை கொடுத்தாங்க, விட்டுட்டாங்க. இப்ப அதுல இருந்து காப்பி அடிச்சார். ஓகே, எல்லாத்துக்கும் கொஞ்சம் வந்து காப்பி அடிப்பா சார். திமுக என்ன வீடு காப்பி அடிச்சுக்க சார், அதிமுக வண்டி காப்பி அடிச்சுக்க, வேற பொருளாதார நிறைவு திமுக காப்பி அடிச்சுக்க, இது நாம் தமிழ் காப்பி அடிச்சுக்க, இப்படி காப்பி அடிச்சு. இது ஏன்னா உங்களுக்கு உண்மையிலேயே செயல் திட்டங்கள் ஒண்ணு போடும்போதுதான் இது நம்ம சொல்றது சரியா தவறானே தெரியும். 2 வீலர் எதுக்காக கொடுக்கணும் ஜான், சொல்லுங்க ஜான் அப்படின்னு ஜான்ட்ட கேட்டீங்கன்னா, ஜான் சார் எழுதி கொடுத்தவங்க கேட்கறேன் கொஞ்சம் இருக்க சார்னு சொல்லி கேட்பாரு. அவர் கொடுக்கறத அப்படியே நீங்க ஒப்பிச்சுட்டு போனீங்கன்னா எல்லோருக்குமான வண்டி, ஆனால் கார் தான் எங்களுடைய கனவு. எப்படி நீ பண்ணுவீங்க எனக்கு புரியவே இல்லையே. முதல்ல எப்படி பண்ணுவீங்க? பண்றதுக்கான தேவையோ அவசியமோ இருக்கிறதா நான் கேள்வி எழுப்புறேன். சரி, இதுல முக்கியமா இன்னும் என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா தற்குறிகள்னு விமர்சிக்கிறாங்க. இதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு கேட்கறாரு. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படி எங்களை விமர்சிச்சுட்டு இருக்க போறீங்க அப்படின்ற
இன்னைக்கு ஆச்சரியக்குறி, ஆட்சியை மாற்ற போற அறிகுறி அப்படின்லாம் ரைமிங்கா பேசுறாரு. அவர் ஃபுல்லாவே ரைமிங்கா தான் பேச, எல்லாமே சினிமா டைலாக் தானே. நீங்க தற்கொலைகளாக இருக்கிற வரை தற்கொலைகள் தான் சொல்லுவாங்க. தற்கொலையில இருந்து இன்னைக்கு பாருங்க ஒரு பையன் இப்போ ரொம்ப அவரே கேட்கறாரு, அதுல என்ன லாஜிக் இருக்குன்னு கேக்குறாரு. என்ன லாஜிக்ல இதெல்லாம் பேசுறீங்கன்னு கேக்குறாரு. நான் சொல்றேன், இப்போ ஒரு பதிவு பார்த்தேன். அவன் வந்து எனக்கு தெரியும் தாவேக பையன் தான், அவன் எழுதுறான். ஆனா நீ தயவு செய்து இந்த மாதிரி சினிமா டயலாக் எல்லாம் விட்டுட்டு, யாரையும் கடிக்கிறத விட்டுட்டு, நம்ம வந்தா என்ன பண்ணுவோங்கிறத அரசியல் தெளிவோட பேசினா அவன் நான் இதை எதிர்பார்க்கல. நான் ஏன்னா அப்படி பேசுறேன், இது நான் தாவேக பையன் தான், நான் வந்து ஏதோ ஃபேக் ஐடிலாம் சொல்லி சொல்லல, தாவேக பையன் தான் எழுதுறான். அதுதான் சொல்றேன், அவன் தற்கொலையில இருந்து விடுபடுறான்னு நான் நினைக்கிறேன். இப்ப இதேதான் விஜய்க்கும். தாவேக்கால இருந்து விடுபட்டா தற்கொலையில இருந்து விடுபடுறான்னு அர்த்தமா எடுத்துக்கணுமா சார்? இல்ல அப்படி இல்ல, நீங்க எல்லா கட்சியிலும் தற்கொலைகள் இருக்காங்க. அதுக்காக அதாவதுங்க, எல்லா கட்சியிலும் கொள்கை குன்றுகள் இங்க கிடையாது. நான் சொல்றேன், திமுக, அதிமுக, பாஜக எந்த கட்சியிலும் கொள்கை குன்றுகள் கிடையாது. எது பெரிய வித்தியாசம் கேட்டீங்கன்னா, ஆனா திமுக, அதிமுக யாரும் மறையேறி வந்து தன்னோட தலைவனை பார்க்கணும், நடிகர் அப்படிங்கிறத பாக்குறாங்க, மறையேறி பார்க்க மாட்டாங்க, டிரான்ஸ்பார்மர் ஏற மாட்டாங்க. கட்சி தலைவர் சொன்னா ஓரளவு கேட்டுக்குவாங்க, இப்ப மேல ஏறாத போன ஏற மாட்டாங்க, கீழே இறங்குவாங்க. ஆனா விஜய் கட்சியில இருக்கிறவங்க யார் சொல்லும் கேட்க மாட்டாங்க. விஜயே சொன்னாலும் வண்டி பின்தொடர்ந்து தான் போவாங்க. விஜயே சொன்னாலும் மரத்துல ஏறிட்டு தான் இருப்பாங்க. குழந்தையை தூக்கிட்டு வராது, விஜயே சொன்னாலும் குழந்தையை தூக்கிட்டு தான் வருவாங்க. அதுக்கு பேர் தான் தற்குறித்தனம். அதுதான் நான் நீங்க இன்னொன்னு, நான் இங்க திமுக சார்ந்தவர்கள் எனக்கு தெரிஞ்சு நீ எவ்வளவு பேர் தற்கொலை வார்த்தை யூஸ் பண்ணாங்க. நீ சோசியல் மீடியா முழுக்க அது உழவுது. தற்கொலை வெற்றி கழகம், தற்கொலை கழகம் என்னென்னமோ உழவிட்டு தான் இருந்துச்சு. இந்த வார்த்தை எல்லோருக்கும் ஒரு வார்த்தை இருக்கு. திமுகக்கு ஒரு இந்த மாதிரி சொல் இருக்கு, நாம் தமிழுக்கு ஒரு சொல் இருக்கு, அதிமுகக்கு ஒரு சொல் இருக்கு, பாஜகக்கு ஒரு சொல் இருக்கு. ஆனா இப்ப தலைவர்கள் யாரும் வந்து புலம்புறது இல்லை. ஐயோ எங்களை பார்த்து சங்கின்னு சொல்லிட்டான், எங்களை பார்த்து தமிழர்னு சொல்லிட்டான், யாரும் புலம்புறதே கிடையாது. ஏன்னா அது சோசியல் மீடியாக்குள்ள உழவுற ஒரு விஷயம். அதை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் பிரபலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் அந்த விஷயத்தை பண்றாரு. விஜய் சொன்ன பிறகுதான் ஒரு காமன் மேனா, ரொம்ப சோசியல் மீடியா இல்லாத ஒருத்தர் ஏன் விஜய் சொல்றோம், அந்த விஷயம் தற்கொலை சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் தற்கொலை சொல்றாங்க, விஜய் அப்படி இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. எதுக்காக இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவர் ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்டார்னா அவர் உண்மையில் செய்ய வேண்டியது, நாங்க தற்கொலையில இருக்கிறதுல எப்படி வெளியே வருவேன். நான் வந்து ஒண்ணு இல்லைங்க, அண்ணாங்கிறாரு. நான் சொல்றேன், அண்ணா குறித்து பேசுறார். அண்ணாவை இந்த கட்சிகள், நானும் சொல்றேன், திமுக மறந்துட்டாங்க, அதிமுக மறந்துட்டாங்க. அண்ணாவை உயர்த்தி படிப்பதற்கு விஜய் இதுவரை செய்த விஷயங்கள் என்ன? பேனர் வச்சதை தவிர 2 பேனர் வரலாறு திரும்ப கட் அவுட் வைக்கிறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க திமுக ஸ்டிக்கர் ஒட்டியே தானே இருக்காங்க. அண்ணா மேம்பாலம், அண்ணா ஏர்போர்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கல்ல. விஜய் வந்து கொள்கை ரீதியாக அண்ணாவை எங்கேயாவது கொண்டு போனாங்க. இன்னொன்னு, அண்ணா எதுக்கு நின்னாரு? அண்ணா நின்னது மாநில சுயாட்சிக்காக. இந்த சுப்ரீம் கோர்ட் வழக்குல என்ன வந்துச்சு? கவர்னருக்கான அதிகாரம் குறித்து பேசும்பொழுது, குடியரசுத் தலைவர் அதிகாரம் குறித்து பேசும்போது என்ன வந்துச்சு? இது மாநில உரிமை பிரச்சனை இல்லையா? விஜய் இது வரைக்கும் வாய் திறந்து பேசினாரா? மாநில சுயாட்சிக்காக தான் அண்ணா நின்னாரு. அது இது வரைக்கும் விஜய் பேசினாரா? என்ன பேசியிருக்காரு? அப்போ நீங்க முழங்குற அண்ணா அவர்களின் கொள்கைகளை நான் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறேன் அப்படிங்க சொல்லுங்க. மறுபடியும் தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி அண்ணா மக்களிடம் நீ போறியா? அது போறது இல்ல. அண்ணா மக்கள் கூட இருந்தாருங்க. அண்ணா பொழுதன்னைக்கு மக்கள் குறித்து யோசித்தார், மக்களுக்காக எழுதினார், மக்களுக்காக படித்தார், மக்களுக்காக பேசினார். இதுதான் அண்ணா முழுக்க அரசியல் செஞ்சார். அண்ணா அவ்வளவு கஷ்டப்பட்டு அரசியல் தான் திமுக கட்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு, ஆட்சி அமர வச்சாரு. நீங்க எதுவுமே பண்ணாம அப்பா பாலிடிக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு, அண்ணாவின் மக்களிடம் செல்ல சொன்னாலே போதும் கைத்தட்டுறாங்க பாருங்க அப்படின்னா, அதை மட்டும் சொன்னாலே கைத்தட்டுற கூட்டத்தை அப்படித்தான் சொல்லுவார். இன்னொன்னு நீங்க பாருங்க, அந்த கூட்டத்துல இருந்து வெளியே வர்றாங்க, அந்த கூட்டத்துல இருந்தவங்க தான் பேசுறாங்க. இது வரைக்கும் யாருமே சொல்லாதீங்க. அண்ணன் சொல்லிட்டாரு. என்னப்பா சொன்னாரு? காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டை பத்தி யாருமே பேசல. நாங்க யாரு பேசல. இந்த உண்மையில காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பிரச்சனை யாருக்கும் தெரியுமா? இல்ல விஜய்க்கு தெரியுமா? ஏன் அது வந்து மேம்படுத்தப்படாமல் இருக்கு? யாருக்கும் தெரியாது. எங்க அண்ணன் தான் முதல்ல வேலை கொடுக்குன்னு சொல்லிருக்காரு, எங்க அண்ணன் தான் முதல்ல வீடு கொடுக்குன்னு சொல்லிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எப்படி உங்க அண்ணன் வந்து சினிமா வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி நீங்களும் சினிமா வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து உங்க அண்ணன் எப்படி பேப்பர் படிக்காம, நியூஸ் பார்க்காம, அண்ணா குறித்து உரைகள் படிக்காம பேசாம இருக்காரோ அதே மாதிரி நீங்களும் இது வரைக்கும் பார்த்தே கிடையாது. உங்களோட முதல் அரசியல் கூட்டம் என்பதே விஜய் அண்ணா என்ன பேசுறாரோ அதுதான். அதனால அது ஒண்ணுமே பெரிய விஷயமா இருக்கு. எப்படி விஜய்க்கு எப்படி ஜான் ஆரோக்கியசாமி அரிஸ்டாடலா கண்ணுக்கு புலப்படுறாரோ அதே மாதிரி இவர்களுக்கு விஜய் வந்து பெரிய அரிஸ்டாடலா புலப்படுகிறார். ஆனா இது அரசியல் தெரியாத கூட்டம். அரசியல் தெரிந்த கூட்டத்திற்கு என்னென்ன திரும்ப இதே பேசிட்டு இருக்காரு, தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி இதே பேசிட்டு இருக்காரு. இவர் செயல் திட்டம்னா என்ன, இவர் என்னதான் சொல்ல வர்றாரு, இவர் செய்வாரா மாட்டாரா, சும்மா பஞ்சவசனமா அடிச்சு விட்டுறாரு. என்ன தொட்டீங்கன்னா தொட்டத்துக்கு ஃபீல் பண்ணுவீங்க. சினிமா டயலாக் இல்லையா சார்? அவரு ரொம்ப கிளியரா இருக்காரு சார். அவரு நம்ம தேர்தலை சந்திக்க போறோம், திமுகவை வீழ்த்தணும், திமுக தான் நம்ம எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு திமுக எதிர்ப்பை அங்க இருக்கிற அவர் தொண்டர்கள் மத்தியிலையோ, வாக்காளர்கள் மத்தியிலையோ, அவருக்கான நிர்வாகிகள் மத்தியிலையோ கூர்மைப்படுத்துறாரு, இது பண்றாரு. அந்த இந்த தேர்தலுக்கு நம்ம திமுகவை எதிரியா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த வேலையை மட்டும் பாக்குறாரு. வெற்றியை நோக்கி ஓடும்போது இப்படிதானே சார் நம்ம ஒரு கட்சி அப்படித்தானே இயங்க முடியும், ஒரு தலைவர் அப்படித்தானே இயங்க முடியும். ஓகே, நான் சொல்றேன். நீங்க வந்து கூர்மைப்படுத்த விரும்புறீங்க. ஓகே, நீங்க வந்து அத வாயில டிஎம்கே நீங்க சொன்ன டிஎம்கே டிவிகே இப்படி சொன்னா நான் விஜய் ரசிகர்களை தாண்டி இருப்பவர்களா வாக்களித்து வருவார்களா?
நீங்க பொண்ணுல எஸ்ஐஆருக்காக சொன்னார். எஸ்ஐஆர்ல வந்து ஜென்சி கிட்ஸுக்கு ஒரு வீடியோ எல்லாம் போட்டு 10 நிமிஷம் வீடியோ எல்லாம் பேசினார். நீங்க உண்மையிலேயே உங்களுடைய அவர் என்ன சொன்னார், அதுல நம்ம ஆட்களுக்கு ஃபார்ம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜென்சி கிட்ஸ் சொல்ல ஜென்சி கிட்ஸ்ல நான் புரிஞ்சுக்கிறது இப்பதான் முதல் முறையாக வாக்களிக்க போகிறவர்கள் வச்சுக்கலாமே, ஒரு 18 வயசு 19 20 வயசு. ஆமா, நான் என்ன கேட்கிறேன், இவங்களுக்கு முதல்ல எப்படிங்க எஸ்ஆர் ஃபார்ம் இருக்கும்? இவங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி போன தேர்தல வாக்களிச்சிருக்காங்க, இல்ல அதுக்கப்புறம் நடந்த சிறப்பு திருத்தத்துல எஸ்ஆர் சம்மர் டிவிஷன்ல போய் அவங்களோட பேரை பதிவு பண்ணிருக்காங்கன்னா இப்ப கொடுக்கின்ற எஸ்ஆர் ஃபார்ம்ஸ்ல கொடுப்பாங்க. உங்களுக்கு எஸ்ஆர் ஃபார்மே வராதுப்பா. ஃபார்ம் 6 தான் போய் கேட்கறாங்க, ஃபார்ம் 6 கொடுங்க. இந்த என் குடும்பத்தில் பாருங்கள் தாவேக நிர்வாகியான என்னை மட்டும் நீக்கி விட்டார்கள், எனக்கு ஃபார்ம் இதே ஃபார்மே இல்லடா, எப்படா கொடுப்பாங்க? இது விஜய் தெரியாம என்ன பேசிட்டு இருக்காரு? உண்மையிலே விஜய் என்ன பண்ணணும்? ஓகே, என்னோட ஜென்சி கிட்ஸ், ஓகே, என்னுடைய பிஎல்ஏ யாருப்பா? பிஎல்ஏ கிடையாது. முதல்ல பிஎல்ஏ சப்போஸ் இருக்காரு ஒரு இதா வச்சுக்கோமே, யூகத்துக்கு வச்சுக்கோமே. பிஎல்ஏ கூப்பிட்டு தம்பி நீ இந்த வீட்டுல போய் என்ன பண்ணணும், அந்த வீட்டுல போய் யாருக்கும் ஃபார்ம் இருந்துச்சான்னு கேளு. திமுக யாருக்கா கொடுக்காம இருந்தாங்கன்னா அதை வாங்கி கொடு. அதுக்கப்புறம் ஜென்சி கிட்ஸ் 18 வயசு 19 வயசு இருந்தாங்கன்னா தம்பி ஃபார்ம் 6 இப்படிதான் ஃபில் பண்ணணும், நீ டவுன்லோட் பண்ணிக்கிறேன் நான் எடுத்து கொடுக்கவா, இப்படி கேளு. இதுதானே விஜய் செய்யணும். இதை விட்டுட்டு நான் வந்து வீடியோ போட்டுட்டேன், எனக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட போறேன். இது எப்படிங்க? நீங்க திமுக ஒரு பக்கம் பாருங்க, அவங்க எதிர்க்கிறாங்க, பாலிசி வைஸா கொள்கை ரீதியாக எஸ்ஐஆருக்கு எதிரானவர்கள். ஆனா களத்துல என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க வந்து அவங்க பாஜக மேல என்னென்ன குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அவங்க பல பேர் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதான் நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அந்த வேலைகளை இறங்கி வேலை செய்யறாங்க. நீங்க அதுல உங்களுக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி புலம்புறாரு, அவர் ஆதரவு வேற, இதுல எஸ்ஐஆருக்கு ஆதரவு வச்சுட்டு புலம்பிட்டு இருக்காரு, ஏன் புரியல. இதுக்கப்புறம் விஜய் புலம்புறாரு. அப்ப நீ உண்மையை என்ன செய்யணும், களத்துல ஒவ்வொரு பிஎல்ஓவோட உங்க பிஎல்எஸ் அனுப்புங்க, உங்களோட முகவர்கள் அனுப்புங்க, அதான் நீங்க செய்யணும். அதான் செய்ய மாட்டேன், ஆனா வந்து புலம்பிட்டே இருப்பேன். நான் வந்து சும்மா தேவையில்லாம ஒரு வீடியோ போடுவேன், இதை பார்த்தாலே அவன் வந்து சொல்றான், நிறைய பேர் பேசுறாங்க, பாரு எங்களுக்கு மட்டும் ஃபார்ம் கொடுக்கலங்க, எங்களுக்கு மட்டும் மறுக்கிறாங்க. அது எப்படிங்க முதல்ல தெரியும்? முதல்ல ஒரு வீட்டுல சரி ஓகே கொஞ்சம் ஒரு 35 பெண்மணி இருக்கிறாங்க, அதை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சோ இவங்க வந்து தாவேக்கப்பா பாக்குறதுக்கு தற்கொலை மாதிரி இருப்பான்னு சொல்லி சொல்லுவாங்களா? வந்த பிஎல்ஓ வந்து ஓகே மேடம் எத்தனை பேர் வீட்டுல இருக்கீங்க, ஓகே நீங்க இருக்கீங்களா இருக்கீங்களா ஃபார்ம்ஸ் கொடுத்துருங்க, அத்தனை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன், ஃபில் பண்ணி வைங்க, இப்படிதான் சொல்லிட்டு போவாரு. நம்மளை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. நீங்க அப்படி பண்றதுல கூட மறுபடியும் என்ன சொல்றீங்க, வேணும் திமுக தான் உங்களுக்கு இருக்கீங்க தவிர அப்ப ஒட்டுமொத்தமாக பாஜக செய்யக்கூடாது, அதுக்காக நாங்க வந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவோம், ஆனா நான் கலந்துக்க மாட்டேன். ஏன்? எனக்கு வேற வேலை இருக்கா? அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா செயல்பட்டு கொண்டே இருந்தால் உங்களை தற்கொலை சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? இதுல என்ன பெரிய ஆச்சரியம்? இல்ல அங்கேயே சந்தேகத்தை எழுப்புறீங்க. அவரு எங்களுடைய அரசியல் எதிரி கொள்கை எதிரி நிலைப்பாட்டுல எந்த ஊசலாட்டமும் இல்ல, அதுக்குள்ள எதுவுமே ட்விஸ்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி தானே பேசுறாரு. இல்லங்க, நான் என்ன சொல்றேன், செயல்பாடுகள் எங்கன்னு கேட்கிறேன். நீங்க திமுக எதிர்த்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ண விரும்புறீங்கல்ல, அப்ப திமுகவிற்கு ஸ்ட்ராங்கா எதிர்த்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வியை நான் எழுப்புறேன். நீங்க மாநில சுயாட்சி குறித்து ஒரு பிரச்சனை வரும்போது வாயை மூடிட்டு இருக்கிறீங்க, அப்ப நீங்க அப்ப எல்லாரும் நினைக்க பாஜக சாதாரணமா வேலை செய்யலாம் கேள்வி கேட்பாங்க. எஸ்ஐஆர் குறித்து நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, திமுக அப்ப நீங்க திமுக சேர்ந்து மேட்ச் பண்ணி உங்களோட பிஎல்ஏஸ் அனுப்பிச்சு அதற்கான வேலைகளை பார்க்கணும், அந்த வேலைகளும் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடந்தது. இப்ப ஆசிரியர் போராட்டம் நடக்குது, மருத்துவர்கள் போராட்டம் நடக்குது, அந்த போராட்டத்தில் நான் தனியா போராட்டம் நான் போய் கலந்துக்கிறேன், திமுக எதிர்த்து நான் பண்றேன். மேடம் உங்களுக்கு என்ன வேணும், அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு சொல்லி சொன்னாங்க, நான் கவலைப்படாதீங்க, நான் வந்து கொடுக்குறேன். சாத்தியப்படுத்த முடியாத ஒன்றை சாத்தியப்படுத்த முடியாது சாத்தியப்படுத்துவோமா? இப்ப வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, வீடே கட்டி கொடுக்குறாரு, அதனால ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர முடியாதா? டீச்சர்ஸ் கேட்பாங்கல்ல, சார் விஜய் பாருங்க வந்தாருன்னா அவர் எல்லாருக்கும் வீடு கொடுக்க போறாரு, எல்லாருக்கும் 2 வீலர் முடிஞ்சா சில பேர் கார் கூட வாங்கிட்டு சொல்லிட்டாருங்க, அவ்வளவுதான் பணம் ஜென்ரேட் பண்ண போறாருல, ரெவன்யூ பயங்கரமா ஜென்ரேட் பண்ண போறாருல, மணல் கொள்ளை தடுக்க போறாரு, ஊழலை தடுக்க போறாரு, நிறைய விஷயங்கள் செய்ய போறாரு. அப்ப அப்படியே ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்து போய் பேச வேண்டியதானே, ஏன் பேசாம இருக்காரு அவரு? அப்ப திமுக எங்கெங்கெல்லாம் தவறுகிறார்களோ அதெல்லாம் எதிர்த்து பண்ணாதானே திமுக நரேட்டிவ் வரும். நீங்க சும்மா வாயில நம்ம ஸ்ரீராம் எழுதுற மாதிரி அதை சொல்ல வைக்கிறது மூலியமா நான் சொல்றேன். இந்த கூட்டம் நான் மறுபடியும் சொல்றேன், டிவிக்கு கூட்டம் டிவிக்கு தான் ஓட்டு போடும். இந்த பெர்சன்டேஜ் அது வந்து நீங்க ஜெயிக்கிற பெர்சன்டேஜா போகாது. அந்த பெர்சன்டேஜ் நிச்சயமாக தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு, தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களுக்கு, எம்எல்ஏக்களுக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. எனக்கு அதுல நிறைய பேர் இல்ல நான் சொல்ற மாற்று கருத்து எனக்கு இல்லை. இந்த கூட்டம் விஜய் யாருக்கு காமிச்சாலும் ஓட்டு போடும். அதாவது தாவேக்காவா இருக்கிற சமயத்துல கூட்டணி எனக்கு தெரியாது, தாவேக்கா என்னுடைய ஆள், நம்முடைய ஆள், துண்டு போட்டு நிக்கிறான் பாரு, ஓட்டு போடுங்க, நிச்சயமா ஓட்டு போடுவாங்க. இது நடக்கும். சோ நீங்க அந்த கும்பல் மறுபடியும் டிஎம்கே என்ன சொன்னாலும் விஜய் அண்ணன் வந்து வாய்ஸ் போன கூட அண்ணன் எப்படி சூப்பர் வாய்ஸ் பத்தி இது வரைக்கும் உலகத்துல யாராவது வாய்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு விஜயோட தரிசனமே போதுமான ஒன்று. திரையில் பார்ப்பவர்களை நேரில் பார்த்து இதை விட என்னங்க வேணும் எனக்கு வாழ்க்கையில? என் குழந்தைய கூட நான் கூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா நானே இப்பதான் பாக்குறேன், குழந்தை போய் பார்த்தா அவர் இப்ப எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, அதுல தானே போறாங்க. அவர்களுக்கு தேவையில்லை. அவர்களை தாண்டி நீங்க உண்மையிலேயே டிஎம்கே வீழ்த்தணும் அப்படி ஒரு புள்ளிக்கு போனீங்கன்னா நீங்கள் செய்வது வந்து எதுவுமே எடுபடாது, நீங்க பேசுறது எதுவுமே எடுபடாது. நீங்க உண்மையிலே மனசுல இருந்து நாங்க பேசுறோம் சொல்லிட்டு பேப்பர் பார்த்து படிச்சாருல, நாங்க வந்து பேப்பர் பார்த்து படிக்க மாட்டோம், அதே மாதிரிதான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. எதுவுமே அவருக்கு மனசுல என்ன நிக்கிறீங்க? சிஐஏ பத்தி என்ன சொல்றாரு? கட்சி ஆரம்பிக்கு முன்னாடி சிஐஏ பேசுறாரு. எப்ப கட்சி ஆரம்பிச்சு எப்ப சிஐஏ பேசுறாரு?
பிப்ரவரி 2 கட்சி ஆரம்பிக்கிறாரு. மார்ச்ல சிஏஏ பேசுறாரு. கட்சியை ஆரம்பிக்கலையா? கட்சியின் தலைவர் அவர், கட்சியின் பொதுச் செயலாளர், கட்சியின் செய்தி தொடர்பாளர் இவர்கள் அப்படி சொல்லி அப்ப விஜய் போய் பேசுறாரு. பப்பு வாரியத்திற்கு நாங்க தான் முதல்வராக வழக்கு தொடுத்தோம் இந்தியாவிலே. என்ன கதை இது? ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துக்குமே முட்டாள் நடத்திட்டு இருக்காரு அவரு. என்ன பிரச்சனை? விஜய் போய் சொல்லணும்னு நினைக்கல. ஸ்கிரிப்ட்ல அப்படிதான் இருக்குன்னு சொன்னாங்க, எழுதி கொடுத்தாங்க. விஜய் தொட்டா விட மாட்டான், விஜய் கை வச்சுக்கின்னு யோசிப்பீங்க. இந்த டயலாக் எதுக்குன்னு நான் கேட்கிறேன். என்ன இதுல சினிமாவா? வில்லன் வந்துட்டான், வில்லன் அடிச்சு காலை பண்றப்ப கடைசி சில நாம அவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுடுவேன். இது அந்த மாதிரி இதா? இது அரசியலுங்க. தயவுசெய்து அரசியலை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். நன்றி சார், இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.